ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாம் வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பல்லாவரம் சந்தையிலேருந்து எடுத்த சில பொருள்களை வந்து நான் இங்கே டிஸ்பிளேயில் காட்ட போகிறேன். அண்ட் இதில் வந்து எதெல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஐட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோனி ரேடியோ. ஓகே, ஸோ இந்த சோனி ரேடியோ வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி என்கிட்ட வந்து இப்போது AA பேட்ரி இல்லை ஒர்க்கிங், பவர் உள்ளது. பட் ஏன்னா கண்டிஷன் பார்த்தா நல்லா தான் இருக்குது. மாடல் நம்பர் பாருங்கள், ICF P26. ஓகே, ஸோ இதுதான் வந்து மாடல் நம்பர். அண்டு லுக் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லை, அப்படியே பக்கா கண்டிஷனில் இருக்குது. ஒரே ஒரு ஃபால்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு இது என்னென்னா, இந்த பேட்ரி கம்பார்ட்மெண்ட் வந்து பழைய பேட்ரி ஏதோ போட்டு லீக் ஆகிருக்கு போல், அதை அப்படியே எடுத்திருக்காங்க. ஸோ இந்த லீட்ஸ் வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ மற்றபடி வந்து எனக்கு தெரிஞ்சு இதில் வேறு எதுவும் ஃபால்ட் இல்லை. நீங்கள் பார்க்கலாம், பலன்னு இருக்குது. ஆண்டனா முத கொண்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஆண்டனா கூட பாருங்கள், எல்லாமே வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இது வந்து நான் பேட்ரி போட்டு செக் பண்ணணும். நான் இருந்த பேட்ரி போட்டு பார்த்தேன், நான் என்கிட்ட இருந்தது. அதில் பேட்டரியில் பவர் இல்லையா இல்லை இது ஒர்க் ஆகலையான்றது எனக்கு தெரியல. மேபி இந்த லீட்ஸை வந்து நான் க்ளீன் பண்ணி பார்க்கணும். இது வந்து பழைய பேட்ரி இருந்து லீக் ஆகி கரோட் ஆகிருக்கு தெரியுது. இது உள்ளுக்குள்ளே வரைக்கும் போயிருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த ஸ்க்ரூஸ் வந்து கரோடான மாதிரி இருக்குது. ஸோ இது உள்ளே எந்த அளவுக்கு போயிருக்குன்றதை பார்க்கணும். பார்த்துட்டு இன்கேஸ் இது பேட்ரி போட்டு ஒர்க் ஆகலைன்னா கழட்டி இதை வந்து க்ளீனிங் பண்ண வேண்டியது இருக்கும், இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்குன்றதை பார்க்க வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ இல்லாட்டி இதுதான் வந்து ஃபஸ்ட் ஐட்டம். ஓகே, சோனி இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அடுத்து நான் பர்ச்சேஸ் பண்ண எதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்பெனி கேசட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து ஒரு ஸ்டாலில் இது கொஞ்சம் எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளேயும் கண்டிஷனாக இருந்தது கேசட்டு. ஸோ அதனால் இது வாங்கினேன் நான். இது கொஞ்சம் சீப் ப்ரைஸுக்கு தான் கிடச்சிது. ஸோ நான் வந்து யூஸ்வலாக கம்பெனி கேசட் அதிகமாக வச்சுக்கிறது இல்லை, எல்லாமே ரெக்கார்டட் கேசட் தான். நானும் ஓன் ப்ளேலிஸ்ட்டு போட்டு ரெக்கார்ட் பண்ணி தான் நான் கேட்டுட்ருக்கேன். பட் ஸ்டில் ஓகே, இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்றது கொஞ்சம் சீப்பாகவும் இருந்தது, அதனால் வாங்கினேன் நான். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஆசை அண்ட் லவ் பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கேசட்டை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் நான். பாட்டு வந்து இந்த மூவிஸில் பாட்டு தான். ஏன்னா உள்ளே பார்க்கும்போது சில டைம் வந்து கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் வீனஸ்ன்னு போட்டிருக்கு, பட் ஆனால் டைட்டில் இல்லை, படத்தோட டைட்டில் இல்லை. சம்டைம்ஸ் எப்படி பார்க்கலான்னா அந்த சூப்பர் வீனஸ் இங்கே எங்கேயாவது போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். பட் இதில் வந்து அந்த மாதிரி இல்லை, மென்ஷன் பண்ணலை. மல்டிமீடியா ஹவுஸ் அந்த மாதிரி தான் போட்டிருந்தது. பட் ஆனால் உள்ளே ப்ளே பண்ணி பார்த்துட்டேன், கரெக்டாக இருந்தது. அண்டு இன்னொன்று வந்து இந்தியன் பூவே உனக்காக, இதுவும் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டேன். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுக்கல. ஸோ இன்லே இதில் தான் இருந்தது, செக் பண்ணி பார்த்துட்டேன் நான். இதுவும் ஓகே. அண்ட் தென் காதல் தேசம், இதுலேயே டைட்டில்லே போட்டிருக்காங்க. ஸோ காதல் தேசம். அண்ட் தென் காதலர் கேப்டன். ஸோ இதுவும் வந்து ஒரிஜினல் தான். ஓகே, இந்த லஹரி வந்து உள்ளேயும் போட்டிருந்தது. அண்ட் தென் அதே மாதிரி இது ஹிந்தி மூவி, கொஞ்சம் பாப்புலரானது. சரி, இதையும் வந்து இது ஒரிஜினல் இதாக இருந்தது, அதனால் இதையும் எடுத்துட்டேன் நான். காதல் கோட்டை, இதுவும் செக் பண்ணிட்டேன். அண்ட் இது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சது. எக்கோவோட ஒரிஜினல் கேசட் இது, மோகனின் இசைப்பாடும் தென்றல். ஸோ பாட்டு எல்லாமே வந்துட்டு நல்ல டைட்டிலாக இருந்தது, நல்ல சாங் டைட்டிலாக இருந்தது. ஸோ அதனால் இதை வந்து வாங்கிட்டேன் நான். இது வந்து எக்கோவோட தான். ஓகே, கேசட் கவர் தான் கொஞ்சம் உடஞ்சிருக்கு. ஓகே, ஸோ எக்கோவோட தான். அண்ட் இது பாருங்களேன், ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது, த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஆல்பம் ஆஃப் A.R. ரஹ்மான். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ரேர் இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இயர் பாருங்கள், செப்டம்பர் 1996. ஓகே, சூப்பரில் 96. அண்ட் சீலெல்லாம் அப்படியே இருக்குது, ஏதோ ஒரு ஷாப்பில் இருந்து அப்படியே வந்த மாதிரி இருக்குது. ஸோ இது கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் தென் தில்சே, இது அகைன் ஹிந்தி அண்ட் A.R. ரஹ்மான். இது வந்து ஒரிஜினல் கேசட் தான், செக் பண்ணிவிட்டேன். அப்புறம் இன்னொன்று சீல்டு கேசட் ஒன்று இருந்தது. ஸோ இது ஆக்சுவலாக எடுக்கணும்னு தோணலை, ஏன்னா ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் கேசட் மாதிரி இருந்தது. பட் சாங்ஸு பார்த்தேன் கொஞ்சம் ஓகே மாதிரி இருந்தது, பாப்புலர் டைட்டில் மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் இதையும் வாங்கிட்டேன். அண்ட் தென் இது ஒன்று, இதுவும் கொஞ்சம் பாப்புலர் டைட்டில் தான். ஸோ இதையும் எடுத்துட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து
என்னோடய பர்சனல் கலெக்ஷனுக்கு வாங்கினது. ஓகே, ஸோ ஜஸ்ட் உங்ககிட்ட காட்டலான்ட்டு. ஸோ அதான் திரும்பவும் சொல்கிறது தான், நீங்கள் வந்து சந்தையில் வந்து இந்த மாதிரி கேசட்ஸ் பார்க்கலாம். ஓகே, நீங்கள் தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். கேசட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்தால் மட்டும் வாங்க. ஏன்னா சில டைம் டைட்டில் போட்டிருக்க மாட்டான், இது மாதிரி செக் பண்ண சொல்லுவான், இன்லே கார்டை செக் பண்ணுங்கன்ட்டு. பட் அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ரிஸ்க் எடுத்து தான் வாங்கணும். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் வாங்கிடுங்க, இல்லாட்டி அது வந்து ரிஸ்க் எடுத்து தான் வாங்கணும். வீட்டில் வந்து அது வேறு எதாவது இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதான் வந்து என்னோடய நெக்ஸ்ட் கலெக்ஷன். வாங்க நம்ம அடுத்த செட் என்னென்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து நான் நெக்ஸ்ட்டு எடுத்த ப்ராடக்ட்டு. இது வந்து உங்களுக்கு என்னன்னு பார்த்தோன்னு கண்டுபிடிக்க முடியுதா? ஸோ இது ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, இது வந்து விஹெச்எஸ் கேசட் ரிவைண்டர். ஓகே, ஸோ இது ஒரு நல்ல பாப்புலரான ஒரு மெக்கானிசம் இது. ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா, நம்ம இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா ஓப்பன் ஆகிடும். கேசட்டை வந்து இந்த சைடில் இப்படி சைடாக போடணும். அதாவது ஃபில்ம் வந்து இந்த பக்கம் தெரிகிற மாதிரி சைடில் போடணும். போட்டுட்டு க்ளோஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரிவைண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது ரிவைண்ட் மட்டும்தான், ஃபார்வேர்டு கிடையாது, ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு கிடையாது, வெறும் ரிவைண்ட் மட்டும்தான். ஓகே, ஸோ இதை வந்து செக் பண்ணி பார்த்தேன். என்ன பிரச்சனைனா மோட்ரு சுற்றுது, பட் பெல்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ கழட்டி பெல்ட்டு போட்டு பார்க்கணும். ஸோ இது கொஞ்சம் சீப்பாக தான் கிடச்சிது, ஸோ அதனால் வந்து செக் பண்ணி பார்க்குறேன் நான். ஓகே, ஸோ இதான் வந்து என்னோடய அடுத்த ஐட்டம். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு ஐட்டம் பார்க்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் வந்து ஒர்க் ஆகலைன்னு சொல்லி போன கிளிப்பிங்கில் போட்டிருப்பேன் நான். பட் ஆக்சுவலாக வந்து இது என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். இதை வந்து இது ஒரு நல்ல ப்ராடக்ட். ஆக்சுவலாக அந்த கேசட் வாங்கின கடையில் தான் இது இருந்தது. சரி, கேசட்டோடு சேர்த்து இதுவும் வாங்கினதுனால இது என்ன ப்ரைஸில் தனியாக வந்து ப்ரைஸ் போடலை, கேசட்டோடு சேர்த்து அப்படியே மிக்சிங்கில் வாங்கிட்டேன் நான். இதை வந்து ஆக்சுவலாக ப்ளக்கில் கனெக்ட் பண்ண லைட்டாக சவுண்டு மட்டும் வந்துட்டு இருந்தது. ஸோ நான் என்ன அசியூம் பண்ணிட்டேன்னா மோட்ரு உள்ளே சுற்றிட்டு இருக்கு போல், ப்ராடக்ட் வந்து நம்ம பெல்ட் மாற்றினா சரியாயிடும்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம இந்த ப்ராடக்ட்டில் வந்து நம்ம கேசட்டை உள்ளே போட்டால் தான் அது ஆனே ஆகும், அது வரைக்கும் வந்து ஆன் ஆகாது. ஓகே, ஸோ சவுண்டு எதுலேருந்து சவுண்ட் வந்துருந்ததுன்னா டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து சவுண்டு வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ நான் ஒரு பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன். என்னென்னா, இந்த ப்ளக் பாயிண்ட் பாருங்கள். இந்த ப்ளக் பாயிண்ட்டை பார்த்தாலே யோசிச்சிருக்கணும், இது வந்து நம்ம இந்தியன் பின் டைப் கிடையாது, ஏதோ ஃபாரின் பின் டைப்பு. கண்டிப்பாக வந்து இது நம்ம வோல்டேஜ் சப்போர்ட் இல்லைன்ட்டு. அதை கூட யோசிக்காமல் இதை பாட்டுக்கு நம்ம 220 போய் கனெக்ட் பண்ணிவிட்டு, அதுவும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 220 வர்றதில்ல. நான் வேணால் உங்களுக்கு காட்டுறேன். நான் இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இதில் வந்து 3 ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 244, 235, 235 இருக்குது. ஸோ ஒரு ஃபேஸ் 240க்கு மேலே, ஸோ மினிமம் வந்து 230க்கு மேலே இருக்குது. ஓகே, ஸோ இப்படி ஒரு வோல்டேஜ் கண்டிஷனில் நம்ம போய் 110 வோல்ட்டை கனெக்ட் பண்ணி சவுண்டு வந்துட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு கேசட்டை உள்ளே போட்டு ஆன் பண்ண, இந்த லைட்டு வந்து செம க்ளோ. இங்கே தெரியுதுல்ல லைட்டு. ஸோ இந்த லைட் வந்து செமையாக க்ளோ ஆச்சு. கேசட்டை வந்து ரொம்ப ஸ்பீடாக ரிவைண்ட் ஆகிட்டு இருந்தது. அடடா என்னடா ஓவர் ஸ்பீடாக இருக்கேன்னு யோசிச்சு. ஓகே, ஸோ ஃபோனில் ஸ்டோரேஜ் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அதான் சொல்லிட்டு இருந்தது என்னென்னா, நான் வந்து யோசிக்காமல் நான் பாட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்தில் வந்து சவுண்டு ஓவராக வந்துட்டு டப்புன்னு ஒரு சவுண்டு மட்டும் கேட்டது, அவ்வளோதான். இது வந்து இங்கேருந்து புகை வர ஆரம்பிச்சது. ஸோ அதுலேருந்தே க்ளீனாக தெரிஞ்சது டிரான்ஸ்ஃபார்மர் போயிருச்சுன்ட்டு. ஓகே, ஸோ இவ்வளோ நல்ல ஒரு ப்ராடக்டை வந்து இவ்வளோ ஒரு முட்டாள்தனத்தால் நாஸ்தி பண்ணிட்டோமேன்னு கொஞ்சம் ஃபீலிங்ஸாக போயிடுச்சு. சரி, உடனே என்ன பண்ணேன்னா, சரி போயிட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றலான்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக ஓப்பன் பண்ணேன். இதுவும் பார்த்தா இந்த ஓப்பனிங் டைப்பே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. 2 ஸ்க்ரூ தான். இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ வரும், அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்க்ரூ வரும், இங்கே ஒரு ஸ்க்ரூ வரும். இது 2 ஸ்க்ரூ மட்டும்தான், மற்றதெல்லாம் கிளிப் டைப்பு. இந்த கிளிப்பை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே உடஞ்சி வந்துருமோன்ற மாதிரி எப்படியோ கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து சூப்பராக இருந்தது. நான் ஆக்சுவலாக வந்து மேக்ஸின் தான் வாங்கினேன் நான். ஸோ இது வந்து பழைய டிரான்ஸ்ஃபார்மர். இது ஆக்சுவலாக ஒரு மாதிரி லோக்கலாக இருக்க மாதிரி தெரியலாம், பட் ஆக்சுவலாக வந்து இது மேலே ஒரு ஷீல்டெல்லாம் வரும். சூப்பராக இருந்தது அந்த டிரான்ஸ்ஃபார்மர். ஐ மீன் ஒரிஜினல் லுக்கில் பார்க்கும்போது. இது இந்த சைட்லலாம் ஷீல்டு வச்சு செம்மையாக இருந்தது. சரி, நான் என்ன பண்ணேன்னா, இந்த மேக்ஸின் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கிட்டு அதில் வந்துட்டு இந்த ஷீல்டு எல்லாத்தையும் எடுத்து அதில் மாற்றிட்டேன். நான் மாற்றிட்டு அதை எடுத்து உள்ளே வச்சு சால்ட்ரிங் பண்ணிட்டேன். ஓகே, இது வந்து பழைய டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, ஸோ இதோட குவாலிட்டி பாருங்களேன். ஆக்சுவலாக இது எனக்கு தெரிஞ்சு ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கும்னு தோணுது. ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா வைண்டிங் வந்து பாருங்கள், உங்களுக்கு ப்ரைமரி வைண்டிங் வந்து தனியாகவும் செகண்டரி வைண்டிங் வந்து தனியாகவும் இருக்குது. அப்படி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நடுவில் வந்து ஒரு லேயர் இருக்குது. நடுவில் வந்து அந்த ஒரு
செப்பரேஷன் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரைமரி வைண்டிங் வந்து இங்கே போய் காயில் சுற்றுது. ஸோ நல்ல ஒரு ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மரை வந்து என்னோட முட்டாள்தனத்தால் புகைய வச்சுட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எரிஞ்சு போன அந்த இது தெரியும். இது தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த ஸ்மெல்லு இன்னும் நிற்கவே இல்லை. இப்போ கூட அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்குது. இதை வந்து அந்த போட்டு புகஞ்ச உடனே ரூமே ஃபுல்லாக இந்த ஸ்மெல் வந்துச்சு. பட் எனிவே, ஸோ இப்போ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுதான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினேன் நான். இது காப்பர் கிடையாது, அலுமினியம் டைப் தான். பட் ஓகே, இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம ஓகே தான் இது. ஸோ குவாலிட்டி மேக்ஸின்றது குவாலிட்டி டிரான்ஸ்ஃபார்மர் தான். ஸோ அதை வந்து வாங்கிட்டு உள்ளே போட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காட்டுறேன். இதுக்கு வந்து கிளிப் தேவை. ஸோ கிளிப்பு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ கிளிப் போட்டு உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காட்டுறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஆன் பண்ணிட்டேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒரு சவுண்ட் எதுவுமே இல்லை. ஆன் ஆன மாதிரியே இல்லை பார்த்தீங்களா? நான் இன்ஃபேக்ட் வந்து இதை அந்த 110 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும்போது கனெக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல இருந்து சவுண்டு மட்டும் வந்துட்டு இருந்தது. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, சரி ஓகே மோட்ரு வந்து சுற்றிட்டு இருக்கு, பெல்ட்டு கனெக்ட் ஆகலைன்னு நினச்சேன். பட் பிரச்சனை ஆக்சுவல் இது என்னென்னா, இதில் வந்து நம்ம கேசட் போடணும். இப்போ இதுதான் வந்து எஜெக்ட் பட்டன். இதை ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்துடும். நம்ம ஒரு கேசட்டு ரிவைண்ட் பண்ண வேண்டிய கேசட்டை வந்து ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரிவைண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இது எப்படி போடணுன்னா இந்த மாதிரி போடணும். ஓகே, தள்ளிட்டு இதை ப்ரெஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிவைண்ட் ஆகுது. பார்த்தீங்களா? இங்கே கூட லைட்டு பாருங்கள் டிம் ஆகிருக்குது. ஆக்சுவலாக வந்து இப்படி தான் எரியணும். இது முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக எஜெக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இதை முடியும் போது ஆட்டோமேட்டிக்காக எஜெக்ட் ஆகிடும். அப்படி வேண்டானா கூட நம்ம இதை எஜெக்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து விசிஆரோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணும். இந்த ரிவைண்டர் ஆக்சுவலாக எதுக்கு இருக்குன்னா, நம்ம விசிஆரில் வந்து அதிகமாக ஃபார்வேர்ட் ரிவைண்ட்லாம் பண்ணோன்னா அதோட பெல்ட் கண்டிஷனும் மோட்டர் கண்டிஷன் இதெல்லாம் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ஒரு ரிவைண்டர் ஒன்று வச்சுருப்பாங்க யூஸ்வலாக அந்த விசிஆர் வச்சுருக்கவங்களாம். ஸோ இதை வந்து அதில் போட்டுட்டு நம்ம வந்து படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் திரும்ப ரிவைண்ட் பண்ணி வைக்கணும்னா இதில் போட்டுட்டு ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணால் போதும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இதோட ஒர்க்கிங். சில டைம் இந்த மாதிரி ஏதாவது காமெடி பண்ணேன். ஓகே, ஸோ இது ஒரு நல்ல யூனிட் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஐட்டம். வாங்கினதுல இதுவும் கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு ஐட்டம்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ பெட் டைப் கேசட் ரெக்கார்டர் பிளேயர் அண்ட் இது வந்து ஃப்ரம் ஃபிலிப்ஸ். ஓகே, ஸோ இதை நான் வந்து பவர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் சில இன்ட்ரெஸ்டிங் இது காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளே அந்த மாதிரி இல்லை. இதில் பார்த்தீங்களா ஸ்டார்ட்ன்னு இருக்குது, அப்புறம் வந்து வைண்டுன்னு இருக்குது, ரிவைண்ட் இருக்குது, வைண்ட் இருக்குது. சூப்பராக நேம் பண்ணியிருக்காங்க. ரிவைண்டு, வைண்டு, ஸ்டார்ட்டு, ரெக்கார்டிங், எஜெக்ட் அண்ட் ஸ்டாப். எஜெக்ட் ஸ்டாப் ரெக்கார்டிங் ஓகே. இந்த வைண்டு, ரிவைண்டு, ஸ்டார்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் தென் வால்யூம் கண்ட்ரோல் வந்து இந்த மாதிரி ஸ்லைடர் டைப்பில் கொடுத்துருக்காங்க வால்யூம் கண்ட்ரோல். ஓகே, ஸோ எஜெக்ட் ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. இப்போ நான் வந்து பவர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, இது வந்து ஒர்க் ஆகவில்லை. என்ன ஃபால்ட்டுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் நான். ஓகே, ஸோ இது வந்து ஒரு கேசட் இருக்குது. ஆஸ் யூஷுவல் போடுற மாதிரி தான் நம்ம வந்து பெட் டைப்புக்கு இதை வந்து அப்படியே உள்ளே வச்சுட்டு நம்ம சீட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, ஸோ இதில் ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்னென்னா, ப்ளே ப்ரெஸ் பண்ண ஸ்டார்ட்ன்னு இருக்குல்ல, ஸ்டார்ட் ப்ரெஸ் பண்ண முதல்ல வந்து ஓகே பவர் சப்ளை சரியாக கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து தெரியுதான்னு தெரில உங்களுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே வந்து பக்காவாக இருக்குது. அண்ட் ஹெட்டோட ஒரு இதை பாருங்களேன். ஹெட்டு வந்து இது என்ன டைப் ஹெட்டுன்னு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஒரு மாதிரி தெரியுதா ஹெட் ஷேப்பில்?
வித்தியாசமாக இருக்குது ஹெட்டு. ஸோ ப்ளே இது வந்து சுற்றுதுப்பா, தெரியுதா உங்களுக்கு? பிஞ்ச் ரோலர் இதுவும் வந்து சுற்றுது. ஓகே, நான் இப்போ வந்து கேசட் போட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், சுற்றுது பார்த்தீங்களா? பட் என்ன டிசப்பாயின்மெண்ட்னா சவுண்டு வரலை. சவுண்டு வந்து லைட்டாக ஒரு இறையிற சவுண்டு கேட்குது, பட் ஆனால் சவுண்ட் ஆக்சுவலாக வரல. மெக்கானிசம் சூப்பராக இருக்குது, உள்ளே வந்து சவுண்டும் இருக்குது, பட் நடுவில் வந்து ஏதோ லேயர் வந்து மிஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதை வந்து கொஞ்சம் வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நார்மலாக நம்மளுக்கு மெக்கானிசம் சுற்றலைன்னா பெல்ட் இஷ்யூ அந்த மாதிரி நம்ம ஈஸியாக மாற்றிடலாம். அது வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலைன்னா நம்ம பவர் செக்ஷனில் பார்க்குற மாதிரி இருக்கும். இது வந்து மெக்கானிசம் நல்லா இருக்குது, பவரும் நல்லா இருக்குது, ஸ்பீக்கர்லேயும் சவுண்டு வருது, ஐ மீன் நார்மல் நாய்ஸ் வருது அப்படின்னா வேறு ஏதோ போர்டு தான் ஃபால்ட் இருக்கும். ஸோ அது செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இப்போதைக்கு வந்து இதுதான் கண்டிஷன். டேப் மெக்கானிசம் சுற்றுது, சவுண்ட் வந்து நாய்ஸ் மட்டும் வருது ஸ்பீக்கரில், பட் ஆனால் நம்மளுக்கு ஆக்சுவல் ஆடியோ அவுட்புட் வரல. ஓகே, ஸோ இது என்னென்னு பார்க்கலாம் நம்ம. நான் அப்போ அதோடு சேர்த்து உங்களுக்கு நான் ப்ராடக்ட் ரிவ்யூ காட்டுறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி பல்லாவரம் சந்தையில் எடுத்தது. இன்றைக்கினா டேட் வந்து ஆகஸ்ட் 22. ஓகே, ஆகஸ்ட் 22 எடுத்த பொருட்களோட ஒரு வியூ தான். ஓகே, ஸோ காப்பிரைட் இஷ்யூ ஆகிடும். ஃபைனலாக வந்து ஒர்க் பண்ண வச்சாச்சு. ஃபிலிப்ஸ் பெட் டைப் டேப் ரெக்கார்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலாக வந்து நம்ம பார்க்குற ப்ராடக்ட் வந்து இந்த சோனி ரேடியோ தான். ஸோ இதில் வந்து இந்த டெர்மினல்ஸ் நான் போன கிளிப்பில் சொல்லியிருப்பேன், இது வந்து கரோடா இருந்ததுன்ட்டு. ஸோ நான் ஐபியை வச்சுட்டு எவ்வளோ முடியுமோ காட்டன் பட்ஸ் வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன் நான். ஸோ இப்போ வந்து நம்ம இதை போட்டு பார்க்கலாம். அட்லீஸ்ட் இந்த டிப்பு எங்கே பேட்ரி பாயிண்ட் இருக்கோ, அந்த பேட்ரி கான்டாக்ட் பாயிண்ட் இருக்கோ, அதை மட்டும் நான் வந்து இது பண்ணியிருக்கேன், க்ளீன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இந்த உள்ள சர்ஃபேஸும் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம பேட்ரி போட்டு பார்க்கலாம் இப்படி வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 2 ரீசார்ஜபிள் பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து போட்டிருக்கேன் நான். ஒரு கையில் ஆப்ரேட் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எனிவே நான் வந்து ஃபஸ்ட்டு எஃப்எம்மில் வைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. ஆண்டனா இத்தனைக்கும் ஃபோல்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். கொசுக்கடியிலிருந்து தப்பிக்க காயில், கிரீம், மெஷின் போன்றவற்றை பயன்படுத்துங்க. டெங்கு கொசு பகல் நேரத்துல கடிக்கும். உடம்பு முழுவதையும் மறைக்கும்படியான ஆடைகளை போட்டுக்கங்க. காய்ச்சல் வந்தா டாக்டரோட ஆளு. ஆமா, பொருங்க. இப்போ ஏஎம்ல வச்சு பார்க்கலாம். சூப்பருங்க, பக்காவாக ஒர்க் ஆகுது. சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். மைக் கிட்ட கொண்டு வந்து காமிச்சேன் நான்.
வண்டர்ஃபுல். ஸோ இதுவும் வந்து பக்கா ஒர்க் ஆகுது. ஸோ சந்தையிலேருந்து எடுத்ததில் இதுவும் வந்து ஒரு ஒர்த்தான ரேடியோ. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். சூப்பர்.